Hi students, நீங்க ஒரு CBSE ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக இருந்தீங்க அப்படினா இது உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படினா a letter to God. இந்த லெசனை தான் வந்து இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து நம்ம இந்த லெட்டர் டு காட்ல என்னென்ன ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த லெட்டர் டு காடை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் தெளிவாக தமிழ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷில் இந்த லெசனை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இதே லெசனை நான் இங்கிலீஷ்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ வந்து நான் போடுறேன். நீங்கள் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோஸை எழுதின ஆத்தர் பேர் ஜிஎல் ஃபியூண்டஸ். ஜிஎல் ஃபியூண்டஸ்ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸை வந்து எழுதியிருக்கிறாரு. இவர் எப்போ பிறந்தாரு பார்த்தீங்க அப்படின்னா 17 நவம்பர் 1897 வந்து இவர் பிறந்தார். எப்போ இறந்து போனார் 10 டிசம்பர் 1960 வந்து இவர் இறந்து போனார். இவர் வந்து ஒரு மெக்சிகோ ரைட்டர். இவர் மெக்சிகோவில் வாழ்ந்த ஒரு ரைட்டர். ஜிஎல் ஃபியூண்டஸ் என்ன டோனு இந்த ப்ரோஸில் யூஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேட்னஸ் அண்டு ஹெல்ப்லெஸ்னஸ். சார் அது என்ன சார் டோனு? டோன்னா என்ன? ஆத்தர் ஒரு போயமோ இல்லை ப்ரோஸை எழுத போகிறார் அப்படின்னா அந்த போயம்லேயோ ப்ரோஸ்லேயோ ஒரு ஹாப்பினஸான ஒரு விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறாரு அப்படின்னா அந்த டோன் வந்து ஹாப்பினஸ். அதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போயம்லையோ இல்லை ப்ரோஸ்லையோ இல்லை சேட்னஸை குறிக்கக்கூடிய ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்னஸ் இல்லை ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த போயம் இல்லை அந்த ப்ரோஸு எதை மையமாக வச்சுருக்குது, ஒரு சந்தோஷமான விஷயங்களை மையமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டோன் வந்து ஹாப்பினஸில் மாறிடும். அதே வந்து ஒரு சோகமான விஷயங்களை மையமாக இருக்குது அப்படின்னா அந்த டோன் வந்து சேட்னஸில் மாறிடும். இதை வச்சு தான் வந்து அந்த லெசன், அந்த பர்டிகுலர் லெசன், அந்த பர்டிகுலர் போயம் இல்லை அந்த பர்டிகுலர் ப்ரோஸ் என்ன டோனில் யூஸ் பண்ணிக்கிறத சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த லெசன் லெட்டர் டு காட்ல என்ன டோன் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹெல்ப்லெஸ்னஸ் அண்டு சேட்னஸ்ங்கிற டோனை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லெசன் வந்து ஒரு ஹாப்பினஸாக இருக்காது. இந்த லெசன் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனுடைய சேட்னஸ், எந்த அளவுக்கு வந்து அவர் ஹெல்ப்லெஸ்னஸ், அந்த ஹெல்ப்லெஸ்னா யாருடைய உதவியும் கிடைக்காம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு அதை பற்றியும், சேட்னஸ் அப்போ இவர் வந்து சந்தோஷமான மனநிலையில் இல்லை, இவர் வந்து ஒரு துக்கமான மனநிலையில் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வச்சு தான் இந்த லெசனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புரியுதுங்களா டோன்னா என்னங்கிறது? இந்த லெசனுடைய டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பினஸை சொல்லாது, சேட்னஸை, அதாவது ஹெல்ப்லெஸ்னஸ், யாருடைய உதவியும் அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து பர்டிகுலர் கேரக்டருக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறத வந்து ஆத்தர் இந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆத்தர் என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பிரைஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் 1935. 1935 நேஷனல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு. இந்த லெசனுடைய மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெய்த் ஆஃப் பீப்புள் இன் காட். அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நம்ம கேட்கும்போது அந்த நம்ம கேட்கக்கூடிய வரம் வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து கிடைக்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கடவுள் மேலே ஃபெய்த்தாக இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு வந்து கடவுள் மேலே ஃபெய்த்தாக இருந்து நீங்கள் கடவுளை வழிபடுறீங்களோ உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். இந்த லெசன்லேயே வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு ஃபெய்த்தாக இருந்தார் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு, அதாவது ஒரு லெட்டரை எழுதி கடவுளுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள்கிட்ட இருந்து நமக்கு பதில் கிடைக்கும், கடவுள்லேருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு முடிவற்ற ஒரு ஃபெய்த்தோட வந்து ஒரு லெட்டர் வந்து இந்த ஆத்தர் ஒரு லெட்டர் வந்து இந்த கேரக்டர், அதாவது பர்டிகுலர் கேரக்டர் வந்து எழுதுறாரு. இந்த தீம் வந்து ஃபெய்த் ஆஃப் பீப்புள் இன் காட். இந்த லெசனுடைய மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லென்சோ. லென்சோ அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஃபார்மர், அதாவது ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸர். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அண்டு போஸ்ட் எம்ப்ளாயீஸ் அண்டு சப் கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய ஒய்ஃபு அண்டு இவருடைய பசங்க அவங்களாம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டாக வந்து இந்த லெசனில் பேசப்படலை. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபார்மர் வந்து எங்கே வசிக்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா
இவருடைய ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி அப்படின்னா வந்து பள்ளத்தாக்குகள் நிரம்பிய ஒரு இடத்துல அந்த பள்ளத்தாக்குக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹவுஸ் வந்து இருக்குது. இவர் என்ன ஃபீல்டு, என்ன ஒர்க், என்ன ஃபார்மிங் ஒர்க் பார்த்துருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்கார்ன்கிற ஒரு ஒர்க் தான் பார்த்துருக்கு. ரிப்கார்னா என்ன, சோளம் பார்த்துருக்கீங்களா, அந்த சோளத்தை விளைவிச்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் வந்து குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அந்த வேலை தான் வந்து அந்த ஒர்க்கை தான் வந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. எப்போதுமே வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிக்கு வந்து முக்கியமாக எது தேவை, மழை. ஸோ இவரும் வந்து மழையை எதிர்பார்த்து தான் வந்து இந்த விவசாயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து மழை வந்து வரலை. அதனால தான் வந்து இவர் ரொம்ப சேடான சுச்சுவேஷனில் இவர் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய லேண்டுக்கு போயிட்டு, அவருடைய ஃபார்மிங் லேண்டுக்கு போயிட்டு மழை வருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிக் ட்ராப் வந்து இவர் மேலே வந்து விழுகுது. ஒரு ட்ராப் வந்து விழுகுது. அதை பார்த்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகறாரு, மழை வரப்போகுது அப்படின்னு நினச்சி. அந்த பிக் ட்ராப் விழும்போது எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் வருது. அதாவது நார்த் ஈஸ்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஏர் வருது. அதே மாதிரி கிளவுடு மேகம் வந்து நல்லா சூழ்ந்து வந்து இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு சந்தோஷமா இருக்குது, இன்னைக்கு மழை வந்துடும் அப்படின்னு நினைச்சு. அந்த பிக் ட்ராப்ஸும் ஸ்மால் ட்ராப்ஸும் விழுக போகும்போது இவர் எதை கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிக் ட்ராப்ஸ் வந்து அவர் லேண்டுக்கு அவர் லேண்டு மேலேயோ இல்லை அவர் மேலேயோ விழுகும்போது அது வந்து ஒரு காயின் மாதிரி ஃபீல் பண்ணுறாராம். ஒரு வானத்திலேருந்து கடவுள் வந்து காயின்ஸை வந்து அவர் லேண்டில் வந்து கொட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுறாராம். ஸோ பிக் ட்ராப்ஸ் வந்து 10 சென்ட் காயின்ஸாகவும், ஸ்மால் 10 சென்ட் அப்படின்னா இது வந்து ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்க குடிக்கக்கூடிய ஒரு கரன்சி. 10 சென்ட் காயின்ஸாகவும் ஸ்மால் ட்ராப்ஸ் வந்து 5 சென்ட் காயின்ஸாகவும் இவர் குறிப்பிடுறாரு. அவர் மழையை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பிக் ட்ராப்ஸும் வந்துருச்சு, ஸ்மால் ட்ராப்ஸும் வந்துருச்சு. ஆனால் அது கூட என்ன வந்துருச்சு அப்படின்னா ஹெயில் ஸ்ட்ரோமும் வந்துருச்சு. அந்த ஹெயில் ஸ்டோம் என்ன பண்ணுது அப்படின்னா அவருடைய டோட்டல் லேண்டே வந்து அவர் டோட்டல் ஃபார்மிங் ஒர்க்கையும் அவர் டோட்டல் கார்னு அதாவது ரைட் கார்னே வந்து இந்த சோள கதிரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த மழை வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த மழை சீக்கிரம் கடந்து போகணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் நினச்சதுக்கு பதிலாக அந்த மழை வந்து ஃபுல்லாகவே வந்து அவருடைய சோளக்கதிரை வந்து அடிச்சுட்டு போயிடுது. ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ அவர் நம்பிக்கிட்டு இருந்தார் கண்டிப்பாக இந்த மழை போயிடும், கிராஸ் பண்ணி போயிடும், இந்த மழை வந்து நின்றும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கு பதிலாக என்ன ஆகுது அப்படின்னா எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுச்சு. இதுதான் வந்து அவர் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக நம்பிக்கை இல்லாமல் வந்து இருக்கிறாரு. இப்போ கடைசி நம்பிக்கை யாருமே வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக இல்லாத ஒரு நம்பிக்கையில் வந்து இருக்கிறாரு. ஸோ கடைசி நம்பிக்கை யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவருக்கு ரெடியாக இல்லை. ஏன் அப்படின்னா அவர் வீடு வந்து தனியாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பள்ளத்தாக்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீடு இருக்குது. அதனால் வந்து பக்கத்தில் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இவருடைய ஒன்லி ஒன் ஹோப் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் மட்டும்தான். ஸோ கடவுள்கிட்ட கடைசியாக வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. எப்படி ஹெல்ப் கேட்டார் அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம ப்ரே பண்ணுற மாதிரி ப்ரே பண்ணலை. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு காமெடியாக இருக்கும். கடவுளுக்கு எப்படிங்க லெட்டர் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு காமெடி இருக்கும். ஆனால் இவர் லெட்டர் ஏன் எழுதுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து கடவுள் மேலே ஒரு அளவற்ற அன்பு வந்து அளவற்ற ஃபெய்த் வந்து வச்சுருந்தார், அளவற்ற நம்பிக்கை வந்து வச்சுருந்தார். அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறார். லெட்டர் அந்த 2 அட்ரஸ் சொல்லுவாங்கள்ல அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா காடுங்கிற ஒரு நேம் மட்டும்தான். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய லேண்ட் வந்து இந்த ஹெயில் ஸ்ட்ரோம்னால ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நானும் என்னுடைய குடும்பம் வந்து கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். அதனால் வந்து எனக்கு என்ன வேணும் பார்த்தீங்க அப்படின்னா 100 பீசோஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுறேன். பீசோ அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கரன்சி, பிலிப்பைன்ஸுடைய ஒரு கரன்சி. அதாவது 1 பீசோ இஸ் ஈக்குவல் டு 1.45 ரஸ். ஸோ 1 பீசோ நம்ம ருபீஸில் வந்து 1.45. அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க 100 பீசோ அப்படின்னா எவ்வளோ வருங்கிறத. ஸோ எனக்கு 100 பீசோஸ் நீ சென்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து இந்த வருஷம் வந்து பட்னி இல்லாமல் என்னால் சர்வே பண்ண முடியும், என் குடும்பமும் பட்னி இல்லாமல் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த லெட்டரில் வந்து பதிவு பண்ணுறாரு. அப்புறம் அந்த லெட்டரை போடுறதுக்கு முன்னாடி ஸ்டாம்ப் அசிஸ்வலாக வந்து நம்ம லெட்டரில் வந்து நம்ம ஸ்டாம்ப் ஒட்டோம்ல அந்த மாதிரி ஒட்டி வந்து லெட்டரை வந்து போடுறாரு. அப்போ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அதில் வந்து
டு கார்டுன்னு போட்டிருக்குல்ல, அதை பார்த்தோன்னே வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. இந்த பாருங்கள், இந்த லெட்டர் வந்து ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. அவர் யாருக்கு எழுதியிருக்காரு அப்படின்னா டு காடுக்கு, கடவுளுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்கிறாரு. போஸ்ட் ஆஃபீஸரும் ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்தோன்னே சிரிக்கிறாரு. அன்ட்டு வந்து அந்த லெட்டரில் அப்படி என்ன தான் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க ட்ரை பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய சிரிச்ச முகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பு வந்து இழந்து போகுது. ஏன் அப்படின்னா நம்ம இது சிரிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இவர் அந்த அளவுக்கு ஒரு கடவுள் மேலே ஒரு ஃபெய்த்தாக ஒரு நம்பிக்கையோடு வந்து இது லெட்டர் எழுதியிருக்காரு. இதை நம்ம சிரித்து அதை புண்படுத்தக்கூடாது. ஸோ அவர் என்ன எழுதியிருக்காங்கிறத பார்க்குறாங்க. அதில் இவர் மென்ஷன் பண்ண 100 பீசஸ் வந்து இவருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறதையும் அந்த போஸ்ட் ஆஃபீஸர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணோம் அப்படின்னா இவர் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய போஸ்ட் ஆஃபீஸருடைய சம்பளத்தில் பாதி சம்பளத்தை எடுத்தும் அவங்க கூட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் கேதர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியும் டோட்டலாக வந்து 70 பீசஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த 70 பீசஸை வந்து லஞ்சோக்கு வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு என்வலப் எடுத்து அதில் வந்து கீழே வந்து கார்டோட சிக்னேச்சர் போட்டு அதாவது கார்டு வந்து ஆன்சர் கிடைச்ச மாதிரி எழுதி அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லெட்டரை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வைக்கிறாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் சண்டே லஞ்சோ வந்து திரும்ப போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கான்னு சொல்லும்போது இந்த லெட்டரை வந்து போஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸர் வந்து லஞ்சோட்ட கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணோன்னே அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து கோவம் வருது. லஞ்சோக்கு வந்து கோவம் வருது. ஏன் கோவப்படுறாரு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து கடவுள் சென்ட் பண்ணியிருக்காரு கவுண்ட் பண்ணும்போது 70 பீசஸ் தான் இருக்கிறத பார்த்துட்டு கடவுள் வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டார். எப்படி 70 பீசஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து திரும்ப இன்னொரு லெட்டரை வாங்கி அதில் திரும்ப வந்து கடவுளுக்கு வேகமாக எழுதி அதில் ஸ்டாம்ப்லாம் ஒட்டி திரும்ப வந்து அதை வந்து போஸ்ட் அதை வந்து அந்த இடத்துல அந்த பாக்ஸில் வந்து போடுறாரு. ஒரு பாக்ஸில் திரும்ப போட்டதுக்கப்புறம் திரும்ப போஸ்ட் ஆஃபீஸருக்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் நம்ம தான் வந்து நம்ம 70 பீசஸ் கொடுத்துட்டோமே, திரும்ப என்ன லெட்டர் எழுதியிருக்காரு, அதில் என்ன எழுதியிருக்காருங்கிறத திரும்பவும் பார்க்குறக்கு திரும்பவும் ஒரு ஆவலாக வந்து இருக்கிறாங்க. திரும்ப அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன எழுதிக்கிறதுங்கிறத பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் ஷாக்காகிறாங்க. அப்படி என்ன அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா பஞ்ச் ஆஃப் க்ரூக்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாரு. அதாவது பஞ்ச் ஆஃப் க்ரூக்ஸ்னால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கரப்டட் க்ரூப்ஸ் அப்படின்னா பஞ்ச் ஆஃப் க்ரூக்ஸ்னால் கரப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அமௌண்ட்டை வந்து நீ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக சென்ட் பண்ணாத, சரி நீ சென்ட் பண்ணதுனால வந்து 70 பீசஸ் எனக்கு நீ வந்து 100 பீசஸ் சென்ட் பண்ணியிருந்தாலும் 70 பீசஸ் எனக்கு கிடச்சிருக்குது. அதனால் வந்து நீ எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணும்போது மீதி 30 பீசஸ் வந்து எனக்கு டேரெக்டாக வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணிடு, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து எனக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்காரு. இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்குதா, அதாவது இது ஹெல்ப் பண்ணது வந்து யார், கடவுள் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸர் தான் வந்து அவருடைய சம்பளத்தையும் எம்ப்ளாயிட்ட கலெக்ட் பண்ண அமௌண்ட்டையும் வச்சு 70 பீசஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் லஞ்சோ எப்படி எடுத்துக்கிட்டாரு, கடவுள் சென்ட் பண்ணியிருக்காரு. அந்த 30 பீசஸ் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, போஸ்ட் ஆஃபீஸரும் அவங்க எம்ப்ளாயிஸும் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத தாட்டில் வந்து லஞ்சோ வந்து இன்னொரு லெட்டர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்தோன்னா போஸ்ட் ஆஃபீஸரோட எம்ப்ளாயோட மனநிலை எப்படி இருந்துங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதோட வந்து இந்த லெசனை முடிக்கிறாங்க. இந்த லெசன் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு, இந்த லெசன் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு லெசனை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.